எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஏஸ்ட்ராலஜி சேனலின் சிம்மராசி அன்பர்களே, இந்த பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். 2025 ஏப்ரல் முதல் வாரம் 1 முதல் 7ஆம் தேதி வரை தமிழிலே கலியுகம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 18 முதல் 24 வரை இந்த 7 நாட்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை முதல் 7-8 நிமிடத்துல ராசி பலன்களாகவும், அதை தொடர்ந்து திதி நட்சத்திரம் தரக்கூடிய ஒவ்வொரு நாளின் சிறப்பையும் இந்த பதிவிலே காண்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்யுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். அன்பு நேயர்களே, 29 மார்ச் 2025 சில நாட்களுக்கு முன்பாக ஏற்பட்ட ஒரு அற்புத கிரக நிகழ்வு, வானியல் நிகழ்வு என்றால் சனி பெயர்ச்சி. அந்த சனி பெயர்ச்சி என்பது மீன ராசிக்கு சனி பகவான் செல்கிறார். சனி பகவான் மீனராசிக்கு செல்லக்கூடிய அதே நாளில் உங்களுடைய ராசிநாதன், அதாவது சிம்ம ராசிநாதனும் சிம்மத்திற்கு 12ஆம் இடத்து அதிபதியும் ஒன்றாக இணைந்தால் அது அமாவாசை. அது இணையக்கூடிய இடத்துல ராகு இருந்தால் அது நிச்சயமாக சற்றேறக்குறைய ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலை. அது மட்டுமல்லாமல் அங்கு புதன், சுக்கிரன் என்று பல கிரகங்கள் இணைவு, இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வுல உங்களுக்கு சனி பகவான் அஷ்டம சனியாக துவங்கி இருக்கிறார். இந்த அஷ்டம சனி என்றால் என்ன? கஷ்டங்களை தருமா? அந்த அஷ்டம சனியை, அந்த அஷ்டம சனிக்குள் ஈடுபட்ட கிரகணத்திலே ஈடுபட்ட சந்திரன் இந்த வாரத்தில, இந்த முதல் வாரத்தில உங்களுக்கு அற்புத பலன்களை அள்ளித் தருவதாய் அமைகிறார். குருவோடு 10ஆம் இடத்து குரு அவர் தரக்கூடிய அமல யோகம் என்பது எப்படியோ ஒரு சந்தோஷத்தையும், ஒரு லக்ஸரி, ஒரு ஆடம்பரத்தையும், மற்றவர்கள் பார்த்தால் ஒரு அற்புதமாக இருக்கக்கூடிய நிலை என்று தோன்றக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய நிலையை எப்படியாவது கட்டமைத்து தந்துவிடும். 10ஆம் இடத்து குரு உங்களுக்கு இந்த அமலயோக நிலையிலே அங்கு தருகிறார். மேலும் குருவிற்கு சுக்கிரன் வீடு கொடுத்திருக்கிறார். சுக்கிரன் குரு வீட்டிலே இருக்கிறார். ஆகையினால பரிவர்த்தனை யோகமும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குரு சுக்கிரன், சூரியன் சுக்கிரன், சனி சூரியன், இப்படி இந்த இரண்டாக பார்க்கும்போது தனித்தனியாக பல ராஜயோகங்கள் அமைகிறது. சனி பகவானுடைய நிலையை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அற்புதமான விபரீத ராஜயோகம், நினைத்தது சாதிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது. அதே சமயத்துல சூரியன் புதன் இணைந்திருக்கிறது. அதனால் சில விஷயங்களில கவனமாக இருக்க வேண்டும். சூரியனும் புதனும் இணைந்திருப்பது என்பது பெரும்பாலும் நிபுணத்துவத்தை தரும். ஆனால் அஷ்டம நிலையில இணைந்திருக்கும் போது இந்த கிரகங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆகையினால நம்முடைய திறமை, நம்முடைய அறிவுதான் மேலோங்கி இருக்கிறது என்று சட்டென்று எடுத்த எடுப்பில் ஏதோ ஒரு விஷயத்துல சென்று சிக்கிக்கொள்வது, இவையெல்லாம் கூடாது. இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு நிபுண யோகம், சூரியன் புதன் நிபுண யோகம் என்பது இருக்கிறது. நீங்கள் நினைப்பது சரியா இருக்கிறதா என்று மற்ற ஒருவரிடமும் கலந்து ஆலோசிப்பது உங்களுக்கு சிறப்பையும் வெற்றியும் ஏற்படுத்தி தரும். அது மட்டுமல்லாமல் வாரத்தினுடைய கடைசியில சந்திரன் சூரியன் இணைந்து 12ஆம் இடத்துல இருக்கும்போது இது சில நிலைகளில தேவையில்லாத செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது ஒரு தேவையற்ற ஒரு, அதாவது கை காசை இழப்பது என்பதே தவறு. அதுவும் தேவையில்லாத விஷயங்களுக்கு இழப்பது என்பது மேலும் தவறாக செல்லும். ஆகையினால் கவனமாக இருங்க. காரணம், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, 12 செவ்வாய். ஒரு சிறப்பு என்னவென்றால் அந்த செவ்வாயோடு நீச்சம் பெற்ற செவ்வாய் சந்திரன் இணையக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால் எந்த விதமான வீண் விரைய விஷயங்களுக்கும் கைப்பணத்தை செலவு செய்யாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். அதே சமயத்துல இந்த இணைவு சூரியன் செவ்வாய் சந்திரன் இருக்கக்கூடிய நிலைகள், இது ஒன்றோடு ஒன்று தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய, அதாவது ஒன்றுக்கு ஒன்று 5ஆம் இடம் தொடர்பு, திரிகோண தொடர்பு பெறுகிறது. இதன் காரணமாக ஏற்படக்கூடிய திரிலோச்சன யோகத்தினால் எதிரிகளை வெற்றி கொண்டு சொத்து சேர்த்து நீண்ட பெருவாழ்வு, சந்தோஷமான வாழ்விற்கான வழிகளை இந்த வாரம் காட்டும். சிக்கனம், பேச்சில எடுத்தெறிந்து பேசாமல் இருப்பது, உங்களை யாரேனும் அவமதிக்கிறார்கள் என்றாலும் கூட ஷார்ப் வேர்ட்ஸ் பயன்படுத்தாமல் இருப்பது, வயலன்ஸ், அடிதடியில் இறங்காமல் இருப்பது என்றால் இவையெல்லாம் பிரச்சனையை தரும். பிரச்சனை தரக்கூடிய விஷயங்களை அகன்றீர்கள் என்றால் ராஜயோகத்தை பெறலாம், வெற்றியை பெறலாம். இதன் காரணமாக
சாதனை அமையும். அதனால் அப்படி ஒரு அற்புதமான நிலை இருக்கிறது. இந்த யோகங்களை பயன்படுத்தி வெற்றிக்கான வழிகள் எப்படியோ அந்த முறையில வெற்றியை பெறலாம். ஒரு அரசு தேர்வோ அல்லது ஏதேனும் ஒரு தேர்வு எழுதியிருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக அது ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு நீங்கள் நினைத்த முடிவை தரக்கூடிய அமைப்பை இந்த வாரம் தருகிறது. 8ல் பல கிரக சேர்க்கை, அதனால் சற்று உடல் நலத்தில கூடுதல் எச்சரிக்கை, கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். உடல் நலமானது வேலையை பாதிக்கும். உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை அது இடையூறு செய்யலாம். அதனால் கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமான ஒரு விஷயம், இந்த சனி பெயர்ச்சிக்கு பின்பாக அஷ்டம சனியின் முதல் வாரத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி, எது கெட்ட பழக்கமோ மற்றவர்களுக்கு தெரியாமல் சிலரிடம் சில கெட்ட பழக்கம் இருக்கும். அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து முதலிலே வெளிவர வேண்டும். இல்லை என்றால் கெட்ட சூழ்நிலையிலிருந்து நீங்கள் அறவே வெளிவர வேண்டும். மேலும் ஏதோ ஒரு நபர் அவர் கெட்டவராக இருக்கிறார் என்று தெரிகிறது என்றால் அவர்களை சென்று சந்திப்பது, அதுவும் உங்களுடைய குடும்பத்தாரை சேர்த்து சந்திப்பது முற்றிலும் இந்த வாரத்திலே தவிர்க்க வேண்டும். 2ல் கேது குருவினுடைய பார்வை பெறுகிறார். அதனால் கைப்பணத்திலே சுபத்துவம் இருக்கும் என்று இருக்கும். ஆனால் முதலிலே சொன்னேன், கைப்பணத்தை குறைய ஏதேனும் ஒரு காரணத்திற்காக வீண் செலவு செய்தால், பெரியோர் பேச்சை கேட்காமல் தான் தோன்றித்தனமாக தற்குறித்தனமாக செலவுகளை செய்தீர்கள் என்றால், அந்த குரு பார்வை எப்படி இருக்கிறது என்றால் அந்த குருவின் மீது சனி பார்வை இருக்கிறது. அதனால் கவனம். பயணங்களிலே பயண வழிகளிலே கவனம் தேவை. நீங்கள் இனிவரும் நாட்களிலே பயணங்கள் உங்களுக்கு சாதாரணமாக ஏதேனும் ஒரு பயணம் செய்யாமல் சற்று கூடுதல் செலவுகளை அல்லது கூடுதலான ஏதேனும் ஒரு வருத்தத்தை தரக்கூடியதாக அமைந்து விடக்கூடாது. அதனால் பயணத்தை சரியாக திட்டமிட்டு பெற்றோர் பெரியோருடைய ஒத்துழைப்போடு அல்லது அவர்களுடைய ஆலோசனையோடு செய்வதுதான் சிறப்பை ஏற்படுத்தும். உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். முதலில் அந்த மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்க சுகாதாரமான மனநிலை இருக்க வேண்டும். ஏனென்றால் ஏதோ ஒரு மன அழுத்தம், மனச்சுமை உங்களை பாதித்திருக்கும். அந்த மனச்சுமை, மன அழுத்தம் காரணமாக தேவையான ஓய்வு என்பது நிச்சயமாக உங்களுக்கு தேவைப்படும். அந்த அஷ்டம நிலையில இத்தனை கிரகங்கள் என்பது, இந்த வலுத்திருக்கக்கூடிய அந்த நிலை என்பது ஓய்வெடுப்பது. அது தேவையான அளவிற்கு ஓய்வு, மனதை மகிழ்விக்கக்கூடிய நிலைகளில ஈடுபடுங்க. உங்களுக்கு எது சந்தோஷத்தை தருகிறதோ, தீமை இல்லாத சந்தோஷம் எது தருகிறதோ அதில் ஈடுபடுவது சிறப்பை ஏற்படுத்தும். திருமணமானவர்கள் குழந்தைகள் இருக்கிறதா, குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக இந்த வாரத்தில் கண்காணிப்பது சிறப்பை ஏற்படுத்தும். ராகு பகவான் சிம்ம ராசியை பொறுத்தவரை 8வது வீட்டில் தான் இருக்கிறார். அங்குதான் கிரகணமும் நிகழ்ந்தது, அங்குதான் சனி பகவானும் இருக்கிறார். ராகு சனி இணைந்திருக்கக்கூடிய இந்த காரணத்தினால் தேவையில்லாமல் நிறைய பணம், அதுவும் உடல்நல காரணமாக செலவாகக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். எனது அன்பு நேயர்களே, இந்த வாரத்தில கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அமைகிறது. ஆகையினால இந்த வாரத்துல இவர்களோடு பயணம் செய்யும் போதோ அல்லது பேசும்போதோ அவர்களுக்கு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருப்பது என்பது சற்று கூடுதல் பலத்தை ஏற்படுத்தும். குரோதி வருடம் பங்குனி 18 செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 1, 2025 இந்த நாள் 2:32 AM வரை சதுர்த்தி, அதன் பின்னர் பஞ்சமி. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் 11:06 AM வரை, பிறகு கார்த்திகை. நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த நாள் தன்ய நாள். சூரிய உதயம் பின்பு சுப விஷயங்களை தவிர்ப்பது செவ்வாய்க்கிழமை என்று நன்றாக அமையும். சக்தி கணபதி விரதம், பகை நீங்க வெற்றி பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு, விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபாடு என்பது ஏற்றத்தை தரும். அம்பாள், அம்மனின் 10 வடிவங்களில் ஒன்றுதான் தாராதேவி. இந்த தாராதேவிக்கு இன்று விரதம் இருப்பது, அது மட்டுமல்லாமல் வசந்த நவராத்திரியிலே தாராதேவிக்காக விரதம் இருப்பது என்பது இல்லத்திலே பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி நல்லருளை தரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அது மட்டுமல்ல, இந்த நாள் அங்காரக சதுர்த்தி. அங்காரக சதுர்த்தி அன்று செவ்வாய் சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் தடை தாமதம் இருந்தால் விரதமிருந்து வழிபாடு செய்வது என்பது வெற்றியை தரும். குறிப்பாக கடன் அடைய எடுக்கக்கூடிய முயற்சிகள் மாபெரும் வெற்றியை தருவதற்கான வாய்ப்பை தரும். செவ்வாய் தோஷ பரிகாரங்களுக்கு, செவ்வாய் தோஷ பரிகாரங்கள் என்ன, எளிய முறையில இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று மாலை வேளையிலே வழிபாடு செய்வது ஏற்றது. அது மட்டுமல்ல, இந்த நாளிலே கிருத்திகை விரதம், முருகனுக்கு உகந்த அற்புதம். இன்று அங்காரக சதுர்த்தி, கிருத்திகை விரதம், செவ்வாய்க்கிழமை. ஆகையினால் மிக அற்புதமான நாள். இந்த நாளிலே புது கணக்கு துவங்குவது, சிறிய அளவிற்கு ஏதேனும் கடன் வாங்கி உங்கள் தொழிலை சரியே, அதாவது கடன் என்றால் குறுகிய வட்டி கடன்,
அதாவது ஷார்ட் டேர்ம், ஷார்ட் இன்ட்ரெஸ்ட் கடன் வாங்கி தொழில் முன்னேற்றத்திற்கான வேலைகளை துவங்குவதற்கு கூட இது ஏற்றதாகத்தான் அமையும். சூரியோதயத்திற்கு முன் புது கணக்கு துவங்க வேண்டும் என்றால் இந்த நாளில செவ்வாய்க்கிழமையில சூரியோதயத்திற்கு முன்பாக, அதாவது 5:40க்குள் அதிகாலையிலே செய்ய வேண்டும் கணக்கு துவங்குவது. அடுத்தது குரோதி வருடம் பங்குனி 19 புதன்கிழமை ஏப்ரல் 2, 2025 11:50 PM வரை, 11:50 PM வரை பஞ்சமி, அதன் பின்னர் சஷ்டி. கார்த்திகை நட்சத்திரமானது 8:49 AM வரை, பிறகு ரோஹிணி. ஆகையினால இந்த நாளும் முருகன் வழிபாட்டிற்கு, சஷ்டி விரதத்திற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. ஆகையினால் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே முருகன் வழிபாடு, பல நிலைகளிலே பிரிந்த தம்பதியர் இணைவு, தடைப்பட்ட திருமணம் நல்ல முறையில நடப்பதற்கான வழி, இவையெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. செவ்வாய் தோஷ பரிகாரம் கூட செய்யலாம். நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகமாக அமைகிறது. கரிநாள் தோஷம் என்பது காலை 9 முதல் 10 மணிக்குள் நல்ல புதிய விஷயங்களை, புதிய கணக்கு துவக்குவது கூட இன்று துவக்கலாம். காரணம், கரிநாள் தோஷம் என்பது இல்லை, அதிகாலையிலேயே முறிந்து விடுகிறது. கூர்ம கல்பாதி உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம். இன்று இந்த நவீன காலத்தில பல இடங்களில் இந்த ஆட்டிசம் என்ற இந்த ஒரு நோய் குழந்தைகளை பிடித்து ஆட்டி படைப்பதை பார்க்கிறோம். அதற்கான விழிப்புணர்வு, ஏன் எப்படி தடுக்கலாம் என்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த நாளிலே அதை பற்றி தெரிந்து கொள்வது மிக முக்கியம். சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம். வருங்காலத்திலே புத்தகம் என்று ஒன்று இருக்கிறதா என்று குழந்தைகள் மறக்கக்கூடிய அமைப்பு என்பது வருகிறது. ஆகையினாலே குழந்தைகளுக்கு புத்தகத்தை காட்டியாவது புத்தகத்தை படிக்கக்கூடிய விஷயங்களை சொல்லித் தருவது என்ற நிலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். லக்ஷ்மி பூஜை செய்ய ஏற்ற நாள் லக்ஷ்மி பஞ்சமியாகவும் அமைகிறது. ஹயக்ரீவர் வழிபாடு செய்வது, ஹயக்ரீவருக்கு பாசிப்பருப்பு நிவேதனம் செய்வது என்பது கல்வி வளம் தரும் என்று ஐதீகமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அனந்தாதி நாக பூஜை, நாகதோஷம் நிவர்த்திக்கு பரிகார பூஜை செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது. காலை 8:49 பின்பாக இந்த நாளிலே எல்லா நல்ல காரியங்களையும் செய்யக்கூடிய அமைப்பு. காரணம், கரிநாள் தோஷம் என்பது இல்லை. காலை 9 முதல் 10க்குள் ரிஷப லக்னத்தில புதிய கணக்கு துவங்கலாம் இந்த நாளில், அதாவது புதன்கிழமை என்று. அடுத்தது குரோதி வருடம் பங்குனி 20 வியாழக்கிழமை ஏப்ரல் 3, 2025 9:41 PM வரை சஷ்டி, அதன் பின்னர் சப்தமி. ரோகிணி நட்சத்திரம் 7:02 AM வரை, பிறகு மிருகசீரிட நட்சத்திரம் 5:51 AM வரை, பிறகு திருவாதிரை. நாள் முழுவதும் மரண யோகமாக வியாழக்கிழமை அமைகிறது. இந்த நாளிலே சஷ்டி விரதம் இருப்பதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. யமுனா ஜெயந்தி, புனித நீராடல். இன்று உங்கள் இல்லத்திலேயே கூட நீரை புனித நீராக கருதி யமுனையை நினைத்து நீராடுவது நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். உடலில் உள்ள நோய்களை தீர்ப்பதற்கான, நோய் ஏதேனும் இருந்தால் அதை காட்டி கொடுத்து வெற்றி, அதாவது அதிலிருந்து நோய் நீங்கி வெற்றி, சந்தோஷமான வாழ்க்கைக்கான ஒரு மாற்றத்தை இந்த யமுனா ஜெயந்தியில புனித நீராடல் என்பது தரும், நன்மையை தரும். முருகனுக்கு மறிக்கொழுந்து மலர்களை வைத்து இந்த நாளிலே பூஜை செய்வது என்பது அற்புதத்தை தரும். அது மட்டுமல்ல, மறிக்கொழுந்து மலர்களை மற்றவர்களுக்கும் இந்த நாளிலே தருவது என்பது உங்களுக்கு பல நிலைகளிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதனால் இது தமன விரதம் என்று சொல்றாங்க. ஏன்னா தமன மலர் என்றாலே மறிக்கொழுந்து, தமன்னா என்றால் மறிக்கொழுந்து என்ற அர்த்தம். அடுத்தது குரோதி வருடம் பங்குனி 21 வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 4, 2025 8:12 PM வரை சப்தமி, அதன் பின்னர் அஷ்டமி. 5:20 AM வரை திருவாதிரை, அதற்கு பிறகு புனர்பூசம். நாள் முழுவதும் சித்த யோகம், சுப முகூர்த்த நாளாக அமைகிறது. இந்த நாளிற்கு கமல சப்தமி விரதம் என்று பெயர். சூரியனை தாமரை மலர்கள் வைத்து வழிபாடு செய்வது என்பது குழந்தை பாக்கியம் ஏற்படுத்துவது, திருமண வரத்தை தருவது, இவற்றுக்கெல்லாம் சிறப்பு. தைரியத்தோடு உலகாலக்கூடிய அந்த தன்னம்பிக்கை ஏற்படுத்துவதற்கும் இந்த கமல சப்தமி விரதம் என்பது சிறப்பை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் இந்த நாளுக்கும் எப்படி வியாழக்கிழமை அன்று முருகனுக்கு தமன மலர் கொண்டு பூஜை என்று சொன்னேனோ, அதே போல் இன்று பாஸ்கர தமனம் என்று சொல்வார்கள். மறிக்கொழுந்து மலர்களை வைத்தும் சூரியனுக்கு வழிபாடு செய்வது என்பது சூரிய தோஷங்கள் நீக்கும் என்று நமக்கு முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆகையினால இந்த மறிக்கொழுந்து மலருக்கு மிகப்பெரிய அற்புதம் இருக்கிறது. அதனால் தமன ஜெயந்தி, தமன மலர் வைத்து, தமன பாஸ்கரம் இவற்றிலெல்லாம் மறிக்கொழுந்து வைத்து பூஜை செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். அடுத்து குரோதி வருடம் பங்குனி 22 சனிக்கிழமை ஏப்ரல் 5, 2025 7:26 PM வரை அஷ்டமி, அதன் பின்னர் நவமி.
புனர்பூசம் நட்சத்திரம் 5:32 AM வரை, பிறகு பூசம். நாள் முழுவதும் சித்த யோகம். ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு என்பது தொட்டது துலங்கும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அஷ்டமி நாளன்று சுபகாரியங்களை தவிர்த்து தெய்வ வழிபாட்டிற்கு ஏற்றதாக மாற்றி அமைத்து வைத்திருக்கக்கூடிய அமைப்பு என்பது சிறப்பை தருகிறது. பவானி உற்பத்தி தினம், அதாவது பவானி நதி இந்த நாளில்தான் உற்பத்தியானது என்ற ஒரு ஐதீகம் இருக்கிறது. ஆகையினால பவானி நதி அருகிலே இருப்பவர்கள் அந்த பவானி நீரால் நீராடுவது நன்மையை ஏற்படுத்தும். அசோகாஷ்டமி என்று சொல்வார்கள். சோகம், அந்த சோகத்தை தவிர்ப்பது அசோகம் என்ற அந்த நிலையை ஏற்படுத்தும். அதற்கு அம்பாள் வழிபாடு ஏற்றது. துர்க்கை வழிபாட்டிற்கு இந்த நாள் உகந்தது. துர்காஷ்டமி ஆகினாலே இந்த சனிக்கிழமை அன்று அஷ்டமி பூஜை செய்வது என்பது உங்களுக்கு பல பிரச்சனைகளிலிருந்து விமோசனத்தை ஏற்படுத்தி நல்ல நிலைக்கு, சனி பகவானுடைய பிரச்சனையோ சனி தோஷங்கள் இருந்தாலோ அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான அமைப்பை இது ஏற்படுத்தி தரும். அடுத்தது குரோதி வருடம் பங்குனி 23 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 6, 2025, 7:23 PM வரை நவமி, அதன் பின்னர் தசமி. இன்றைய நட்சத்திரம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் பூசம். இன்றைய நாள் ஸ்ரீ ராம நவமி. சர்வதேச அமைதி தினமாக உலகம் அறிவித்து இதை கடைபிடிக்கிறது. உலகிலே சில நிலைகளிலே போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் இங்கு அமைதி திரும்பி மக்கள் சந்தோஷமாக வாழ அனைவரும் பிரார்த்திப்பது ஏற்றதாக அமையும். அடுத்தது குரோதி வருடம் பங்குனி 24 திங்கட்கிழமை, ஏப்ரல் 7, 2025. இந்த நாள் 8 மணி வரை, 8 PM வரை தசமி திதி, அதன் பின்னர் ஏகாதசி திதி துவங்குகிறது. இந்த நாளிலே பூசம் நட்சத்திரம் 6:24 AM வரை, அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம், சுப முகூர்த்த நாளாக அமைகிறது. எனது அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். நன்றி.